ஹலோ நண்பா, நான் உங்கள் ஃப்ரீஸ் பாய்ஸ் பேசுகிறேன். என்ன சொல்கிறது, டிஎம்கே ஊழல் பற்றி எல்லாருக்குமே இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அவங்க என்னென்ன சாதனைகள், ஊழல் சாதனைகள் பண்ணாங்களோ அதெல்லாம் அப்படியே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்துருப்பீங்க. இவங்களாம் யாருங்க நீங்கள் சொல்லுங்கள். இவங்களாம் யார் அரசியல் பண்ண வந்தாலுமே சரி, ஆப்போசிட்டாக நிற்கிறவங்க தான். இவங்க நிற்காமலாம் இருக்க மாட்டாங்க, தெரியுதா? அதே மாதிரி தான் அந்த காலத்தில் காமராஜர் ஆட்சிக்கு வரும்போதே அவரே தோக்கடிக்கிறதுக்காக என்னெல்லாம் போட்டாரு தெரியுங்களா? அவர் பத்திரிகை அந்த முறை சொல்லல, அவரே எழுதினார். எழுதி 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 அவர் மாட்டம் தப்பு தப்பா எழுதினார். அந்த வீடியோ கூட இருக்கு, நான் போடுறேன் பாருங்க. ஜீரணிக்க முடியாத கருணாநிதி தப்பு தப்பா எழுதுவார், பாத்தீங்களா? தப்பு தப்பா எழுதுவார். தப்பு தப்பா எழுதி ஒரு எப்படி சொல்றது, அவர் சமூகத்தை பத்தி எப்படி சொல்றது, தப்பா பேசி, இழிவா பேசி, அதாவது தவறான முறையில பேசி அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு நம்ம கருணாநிதி ஐயா அவர்கள். இவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட பெருமைகள் எல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் சிரிச்சு, இப்போ வரைக்குமே எல்லாம் சிரிச்சுன்னு தான் கிடக்குறாங்க. யாரும் உங்கள் ஆட்சி ஏங்க, யாரும் வேணா கேளுங்க, உங்கள் ஆட்சி பற்றி என்ன சொல்கிறாங்க கேளுங்களாம். நான் வீடியோ கூட போகிறேன் பாருங்க, பார்த்துக்குங்க எப்படி இருக்குது ஆட்சியை. ஏங்க நீங்கள் வேற ஒன்றுங்க, ஏங்க ஒரு அரசியல் பண்ண ஒரு தலைவர் நல்லது செய்யணும் வராருன்னா அவருக்கு தேவையான அந்த சேஃபாக நீங்கள் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் தான் கரண்ட்டில் இருக்கீங்க. ஆனால் பட் நீங்கள் அது எதுவுமே கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னை விட இப்போ அதிகமாக வளர்ந்துருவானோ அந்த பொறாமை தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இந்த பொறாமையோட இருங்க. 2026 உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க மக்கள். நான் தயவு செய்து சொல்றேன், யோசிச்சு ஓட் பண்ணுங்க தயவு செய்து. திரும்பி திரும்பி போயிட்டு ஊழல்ல மாட்டிக்காதீங்க. உங்களை போட்டு உங்க பேர்ல கடை வாங்கி குமிஞ்சின்னு கிடக்குது. தயவு செய்து பார்த்து ஓட் பண்ணுங்க. என்ன காரணம்? அவங்க தம்பியா என்ன காரணம்? என்ன நான் கேக்குறேன், தயவு செய்து உங்க பையனா கூட கேக்குறேன். தயவு செய்து எனக்காக யோசிச்சு ஓட்டு போடுங்க. யோசிங்க. இப்ப ட்ரெண்டிங்ல எல்லாமே அவங்கள பத்தி அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்துட்டு ஓட் பண்ணுங்க. வரும்போது பாத்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு, எடுத்து பார்த்தா